வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. இப்போ நம்ம ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸோட எபிசோட் 6 தாங்க பார்க்க போறோம். எபிசோட் 1 and 5 டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எபிசோட் 6 ஓப்பனிங் சீன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில நிக்கி ஃபிஷர்மேன் வந்து பாக்குறாரு. அவருடைய பையன் இறந்துக்கிறத பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்பவுமே மன உடைஞ்சு போயிடுறாரு. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க பிரசன்ட்ல வந்து நிக்கி ஃபிஷர்மேன் வந்து டேவிட் பரோஸை பிடிச்சி வச்சிருந்தாருல, அங்க இருந்து டேவிட் பரோஸை வந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்கன்னா ஒரு காஃபி ஷாப் கூட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க டேவிட் பரோஸோட அப்பாவான லெனி உட்காந்துருக்காரு. லெனிய வந்து நம்ம 4th எபிசோட்ல வந்து தலையில கண்ணை வச்சு யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி பார்த்திருந்தோம்ல, அங்க வந்து நிக்கி ஃபிஷர்மேன் லெனிய கடத்திட்டு கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்தது இல்லாம டேவிட் பரோஸ் கிட்ட உன் பையன் உனக்கு வேணும்னா உங்க அப்பே சாகணும், இல்ல உங்க அப்பே உனக்கு வேணும்னா உன் பையன் சாகணும், ரெண்டு பேர்த்துல ஏதாவது ஒருதான் நீ வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும், நீ யாரு வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு நிக்கி ஃபிஷர்மேன் சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே டேவிட் பரோஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. அப்பாவை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல மகனை தேர்ந்தெடுக்கிறதா, யாரை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு சொல்லி குழப்பத்துல என்னால இதை பண்ணவே முடியாது, எனக்கு ரெண்டு பேருமே வேணும், நான் என்ன பண்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன். அந்த டயத்துல வந்து லெனி வந்து நீ தெளிவா முடிவெடு பரோஸ், நான் எப்படினாலும் கேன்சர்ல சாகதான் போறேன், ஆனா உனக்கு உன் மகன் கண்டிப்பா தேவை, அதனால இதை நீ வந்து ஏத்துக்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டயத்துல ஆடம் வந்து நிக்கி ஃபிஷர்மேன் தலையிலே கண்ணு வச்சு மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப டேவிட் பரோஸ் வந்து என்னால இது முடியாதுப்பா, எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும், இப்ப நான் என்னதான் பண்றேன், சொன்னா கேளு பரோஸ், எப்படின்னா நான் சாகதான் போறேன், அதுக்காக உன் பையனை வந்து நீ இழந்துடாத, இது உனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு, இப்ப நீ விட்டேன்னா உன் பையன் உனக்கு திரும்பி கிடைக்க மாட்டான், அதனால நீ இதுக்கு சம்மதி பண்ணி ஒத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பையும் சொல்லுவான். அதை கேட்டுட்டு மனசை பூரா கல்லாக்கிட்டு என்னடா பண்றது வேற வழி இல்லையேன்னு சொல்லி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேவிட் பரோஸ் சொல்லுவான். டேவிட் பரோஸ் சொன்ன விதத்தில் நிக்கி ஃபிஷர்மேன் ஆளை வச்சு தலையை வச்சு கண்ணை வச்சு சுடுவான்னு சுட மாட்டான், அப்படி கண்ணு எடுத்துருவான். என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாது. நீ தலையில கண்ணு வச்சு சுடுறதுன்னு பாத்தீங்க, ஏன் சுடாம விட்டீங்க அப்படின்னு சொல்லி பரோஸ் கேட்பான். ஏன்னா உன் பையன் என்கிட்ட இல்ல, நீ சொல்றது உண்மையான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க அப்பன் தலையில கண்ணை வச்சு மிரட்ட பார்த்தேன், ஆனா நீங்க தானே எல்டி வின்ஸ்ல பொய் சாட்சி சொல்லி நீ உள்ள தள்ளனது அப்படின்னு சொல்லி டேவிட் பரோஸ் கேட்பாரு. நான் எதுக்காக பண்ணேன்னா என் பையனுடைய சாவுக்கு உங்க அப்பனான லெனி தான் காரணம், அதனால அவனோட பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்தினாலதான் எல்டி வின்ஸ்ல பொய் சாட்சி சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புனேன். மற்றபடி சின்ன குழந்தைகளை தூக்குறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான் சின்ன குழந்தைகளை என்னைக்குமே கடத்தவே மாட்டேன், உங்க அப்பனை பழி வாங்குறதுக்காக தான் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் தெரியும் டேவிட் பரோஸ்க்கு நிக்கி ஃபிஷர்மேன் வந்து இந்த கடத்தல ஈடுபடல. நிக்கி ஃபிஷர்மேன் வந்து ஒரு நல்லவன், அதாவது சின்ன குழந்தைகளை கடத்தி கொடூரமா கொள்ற அளவுக்கு அவன் மோசமான ஆள் கிடையாது. எதுவா இருந்தாலும் பெரிய ஆளுங்கள்கிட்டே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதா தான் இந்த நிக்கி ஃபிஷர்மேன். அப்ப வந்து நிக்கி ஃபிஷர்மேன் சொல்லுவான், உன் பையனை மிஸ் பண்ணது உண்மையா இருந்தா நீ வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்கணும். பாஸ்ட் நீ மறக்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா மேத்யூ உனக்கு மட்டும் பையன் கிடையாது, பொண்டாட்டிக்கு தான் பையன் அப்படின்னு அவர் சொல்லுவான். அப்ப வந்து டேவிட் பரோஸ் வந்து யோசிச்சு பார்ப்பாரு, என்ன காரணம், எதனால இப்படி நடக்குது, ஏன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ யோசிச்சுக்கிட்டே இரு, உனக்கு நான் அடுத்த ஃபிளைட்ல வந்து நீ பாஸ்டன் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், அங்க போய் உன் பையனை கண்டுபிடிக்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தாட்டி விட பார்ப்பாரு. அப்ப வெளியில வருவாங்க. வெளியில வந்தவனே வந்து ஆடம் வந்து சொல்லுவான், நான் இதை வந்து வேணும்னே பண்ணணும்னு நினைக்கல, லெனி வந்து ஃபிஷர்மேனுடைய பையனை வந்து கொன்ன உடனே அதுக்கு காரணமான என்னோட அப்பாவையும் உன்னோட அப்பையும் ஃபிஷர்மேன் கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான், எனக்கு வேற வழி தெரியல, அப்ப நான் அவங்க கிட்ட போய் அவங்க ரெண்டு பேத்தையும் நீ உயிரோட விட்டேன்னா உனக்கு நான் பிடிஓல வந்து நான் ஒரு இன்ஃபார்மரா நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்த உயிரை காப்பாற்றேன், அதை தவிர வேற எதுவுமே நான் பண்ணல, மேத்யூ அவங்க கடத்திருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இதுல இன்வால்வ் ஆனேன் அப்படின்னு சொல்லி கூட வந்து நீ மட்டும் தான் இங்க இருந்து பாஸ்டன் போற, உங்க அப்பாவால வர முடியாது, உங்க அப்பா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் இன்னும் அவன் நம்பலையா அப்படின்னு சொல்லி டேவிட் பரோஸ் கேட்பாரு. என்னதான் இருந்தாலும் நிக்கி ஃபிஷர்மேனால இதை ஃபுல்லா வந்து நம்ப முடியாது, நீ உன் பையனை வந்து யார்கிட்ட இருக்கான்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் உங்க அப்பா வந்து உயிரோட விடுவான், இல்லாட்டி உங்க அப்பா கண்டிப்பா செத்து தான் போவாரு, இதுக்கு மேலே என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஃபிளைட்ல ஏற்றி விட்டுருவாங்க. அந்த டயத்துல இங்க போலீஸ் லேடி இருக்காங்கல்ல, அப்ப அந்த டயத்துல இங்க அந்த ஆபீசருக்கு குண்டடிப்பட்டுருந்துச்சுல அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேல் அதிகாரி ஒருத்தவங்க வருவாங்க, வந்து அந்த இன்ஸ்பெக்டரை வந்து பெஞ்ச் பண்ணிடுவாங்க. பெஞ்ச் பண்றதுன்னா அவங்க கூட இருந்து அவங்களுடைய ஆபீசரை வந்து பாத்துக்கல, அதனால இந்த கேஸ்ல இருந்து அவங்கள வேற கேஸ்க்கு மாத்துறதா பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கள மாத்த போறாங்க அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக அந்த பெஞ்ச் பண்றது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பெஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நீ போய் வீட்டுல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் வான்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. தாட்டி விட்டதுக்கு அப்புறம் இங்க ரெக்ஸில் அவங்க வீட்டுல வந்து அந்த போட்டோஸை பூரா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா
1110 போட்டோ, 113 போட்டோ இருக்கும். இடையில 111 112 போட்டோவும் இருக்காது. என்னடா 2 போட்டோ மட்டும் காணோம், மத்த எல்லா போட்டோவும் இருக்கேன்னு சொல்லி அவங்க அந்த போட்டோகிராஃப் பண்ணி அந்த 2 போட்டோ வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டான ஹேடன் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன், 2 சேர்ந்து அந்த போட்டோ அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள அந்த ஹேடனுடைய அம்மா வச்சிருந்த ஆள் வந்து உள்ள வந்து சைலன்சர் போட்டு ஒரு கன்னோட வந்துடும். கன்னோட வந்து எப்படியாவது ரெக்ஸில் வந்து போட்டு தரலன்னு சொல்லி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ரெக்ஸில் எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வெளியே வரலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. அவனும் பின்னாடி அதுக்கப்புறம் இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்ட பார்க்க ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னல்ல வந்து இப்போ நம்ம வெளியில போக முடியாது நடிக்கும்போது அப்பதான் வெளியில வந்து போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகம். அதாவது டேவிட் பரோஸ் வந்து ரெக்ஸில் அவங்க வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி போலீஸை வந்து அங்க காவலுக்கு போட்டிருப்பாங்க. அங்க மட்டும் டேவிட் பரோஸ் வந்தானா கண்டிப்பா அவனை கையங்களும் பிடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு போலீஸ் அங்க காவலில் போட்டுட்டு இருப்பாங்க. அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. ஜன்னல்ல ஒட்டச்சிட்டு ஒரு இதை வந்து தூக்கி வெளியே போடுவாங்க. அது ஜன்னல் உடச்சு போய் வெளியே விழுகும். வெளியே விழுந்தது பார்த்த உடனே அந்த போலீஸ்கார் உள்ள ஏதோ சரி நம்ம உள்ள போய் ஆகணும்னு சொல்லி கண் எடுத்துட்டு உள்ள பொறுமையா வந்துகிட்டு இருப்பான். வந்துகிட்டு இருக்கும்போது இவன் டோரை உடச்சிட்டு உள்ள வரும். அப்போ அவனை போட்டு ரெக்ஸில் அடிச்சுட்டு அங்கிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி வெளியே ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது போலீஸ்கார் உள்ள வருவார். அவங்ககிட்ட கண்ணு இருக்கு பார்த்து சுதாரணமாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்குள்ள அவன் போலீஸ்காரை போட்டு தள்ளிடுவான். போலீஸ்காரை போட்டு தள்ளினா இவங்க வெளியே வருவாங்க. வெளியே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி வெளியே வந்தால் டக்குன்னு வந்து நம்ம ஹேடன் வந்து காரை குறுக்கால வந்து நிப்பாட்டுவார். அப்போ காருக்குள்ளே ஏறி வண்டி எடுத்து சொல்லி வண்டி எடுத்து அங்கிட்டு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் இப்போ என்னைய கொல்றதுக்காக ஒருத்தன் வந்து அவன் யாருன்னு எனக்கு சரியா தெரியல. கேஸ் வந்து ரொம்பவுமே பெருசா போகும் போல இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. என்னை இப்போ கொல்லுக்கிட்டு இருக்காங்க. வந்து நீ எப்போ வேணாலும் கொல்லுவான். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஹேடன் வந்து சொல்லுவான், நீ இனிமே இங்கே இருக்காத, இங்கே இருந்தேன்னா அவன் கண்டிப்பாக உன்னை கொல்றதுக்காக வரும். நீ வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிரு. பாஸ்போர்ட்டோ ட்ரெஸ்ஸோ மற்ற எதை பற்றி நீ கவலைப்படாத, எல்லாமே நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். உடனே இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெக்ஸில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யார் பண்ணுவாங்க? டேவிட் பரோஸ் தான் பண்ணுவார். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வாசனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்துருவேன். நீங்கள் எல்லாம் அங்கே வந்து நிக்கி ஃபிஷருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, வேறு யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சென்னையில் அவங்க வந்து டேவிட் பரோஸோட ஆண்டி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனால் டேவிட் பரோஸோடைய ஆண்டியும் ஆடமுடைய அப்பாவும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க போனதுக்கப்புறம் மேத்யூ உயிரோடு இருப்பான்னு சொல்லி ரெக்ஸில் சொன்ன அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அவனை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். அதாவது அன்னைக்கு நைட்டு என்னை ஏமாற்றி தான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்கே மேத்யூ வந்து ஆகலை அப்படின்னா அங்கே இறந்து போன பையன் யார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று பண்ணி அங்கே கிடைச்ச பிளட் சாம்பிளில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது மேத்யூ தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து நம்ம யாரோ மாத்திருக்கோம். ஒருவேளை நம்மளால மேத்யூவோடைய டிஎன்ஏ இருந்துருச்சு அந்த லேப்ல இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் மூலியமா மேத்யூ தானா இல்ல வேற யாருமோன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப சிறையில அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒன்று எடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா மேத்யூவோடைய பிறந்த முடி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அவங்க கட் பண்ண அந்த முடியை வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஷாக் ஆயிரும். கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த முடியை வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க. மேத்யூ மேல இன்னமும் சிறையில ஆசை இருக்கு. இந்த அளவுக்கு சிறையில் வந்து மேத்யூ வந்து ரொம்பவுமே வந்து விரும்புறா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முடியை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த டயத்துல அந்த ஆஃபீஸர், அதாவது இந்த லேடி ஆஃபீஸர் வீட்டுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுவாங்க. வந்த இடத்துல அவங்க அப்பா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொந்த கதை கதை எல்லாம் பேசுவாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க அப்பா கூட இல்லை, அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க 2 மனசாவை ஏற்பட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பொண்ணை வந்து சரியாவே பார்த்துக்கிறது இல்லை, அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவோடய இருக்கணும், அவங்க அப்பாவோடய எப்படியாவது போய் ஆகணுங்கிறதுனால போலீஸ் ஆகி அவருடைய டிபார்ட்மெண்ட்ல அவருடைய பார்ட்னராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பெஞ்ச் விழுந்தங்காட்டி இவங்க தனியாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து நீயா இங்கே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் தான் உனைய வந்து பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உனி நான் என் பார்ட்னர் ஆக்கி அவ்வளோ சீக்கிரம் உனையெல்லாம் தனியாக டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட அப்படி நீ தனி டிபார்ட்மெண்ட் போனாலும் உன்னோட நான் வருவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். சின்ன வயசுல நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. இனிமே நீயும் நானும் ஒன்றா தான் இருப்போம். எந்த ஒரு கேஸுக்கு போனாலும் இனிமே நீயும் நானும் ஒன்றா மட்டும்தான் இருப்போம் அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் டேவிட் பரோஸ் அங்கே வந்து லேண்ட் ஆயிடுவார். இவங்களை பிக் பண்ணி வழியில வந்து பேசிட்டு வருவாங்க. அப்போ டேவிட் பரோஸ் சொல்லுவார், நிக்கி ஃபிஷர்மேன் இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகல, வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் நிக்கி ஃபிஷர்மேன் வந்து பாஸ்ட்ல மறக்க வேண்டிய விஷயத்துல தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு அதுல இருந்து நான் ஒண்ணு தெரிஞ்சிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நாங்க வந்து கத்துக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா செரையில் வந்து எனக்கே தெரியாமல் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிருக்கான். போய் அவள் வந்து குழந்தைய வந்து கர்ப்பமாகியிருக்கா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்போ ரெக்ஸில் வந்து தெரியும், அவர் டோனர் வேற என்னமோ ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியில் வந்து மேத்யூ உருவானதுனால டோனர் வந்து வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை இல்லை. அவள் ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிருக்கா, அதன் மூலியமாக தான் கர்ப்பமும் ஆயிருக்கா. அவங்க எல்லாத்துக்கிட்டே அவள் வந்து பொய் சொல்லியிருக்கான். அவள் ஒரு முடிவு பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் அதில் மீடியேறவே மாட்டான். அவளுக்கு வந்து
தாயாகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஆசை இருந்துச்சே தவிர அவள் வந்து வேற எதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவளுக்கு எப்படியாவது அம்மா ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு குறிக்கோளாகவே இருந்தால். அதனால அந்த டோனர் வந்து கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிரு. டோனர் மூலியமாக தான் அவள் வந்து மேத்யூவை பெற்று. மேத்யூ வந்து என்னோட பையன் இல்லைன்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை டோனர் வந்து தான் பையன் வேணும்னு நினச்சி அவன் மேத்யூவை வந்து கடத்திட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி டேவிட் பரோ சொல்லுவார். இந்த கதை அப்படியே பார்த்தோம்னா குற்றம் 23 கதையாட்டவே. அவனுக்கு குழந்தை பெற்றுக்கணும் தான் ஆச்சு, ஆனால் அவன் மனைவி வேணாம்னு சொல்லியிருப்பா. அதனால அவனுடைய ஸ்பெர்மை எடுத்து மற்ற எல்லாத்துலேயும் வச்சு எல்லாமே பண்ணிருப்பான். இப்போ இதுக்கு மேலே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் வருது. இப்போ அவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஹெய்டன் வந்து சொல்லுவான், சிறையில் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் நான் போயிருக்கேன். அது வந்து பெயின் ஃபவுண்டேஷனுடைய ஒரு அங்கமாக தான் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. நம்ம வேணா செக் பண்ணி பார்ப்போம் யார் டொனேட் பண்ணாலும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்துகிட்டு இருக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த ஆஃபீஸர், அதாவது அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஃபைல் கிடைக்கும். அது என்ன ஃபைல்? ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனீவா ஒரு போலீஸ்கார் வந்து அந்த 5 வயசு பையன் வந்து திடீர்னு காணா போனா அவனுடைய கேஸை பற்றி பார்த்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு இவங்க வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த பையனை காணும், எனக்கு அந்த மாதிரி கேஸ் ஃபைலாக வேணும் அப்படின்னு சொல்லி மெயில் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மெயிலை பார்த்து அவங்க வந்து அந்த கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையுமே வந்து அனுப்பியிருப்பாங்க. அனுப்பிட்டு அந்த கேஸ் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் நேரத்தில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸ் ஃபைல அவங்க வாங்கி அந்த ஆஃபீஸரோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அப்பாவோட உட்காந்து பார்த்து அவருக்கு சந்தேகம் இருக்கும், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவால காணா போன பையன் இங்கே எப்படி செத்துக்கிடும், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இங்கே ஒருத்தனை கொல்லணும்னா இங்கேயே கொண்டிருக்கலாம், இதுக்காக ஜெனீவாலேருந்து ஒரு பையனை கடத்திட்டு வந்து இங்கே கொண்டு மேத்யூ தூக்கிட்டு போகும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அதுதான் ஒரே குழப்பமா. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஹெய்டன் வந்து அந்த பர்க் ரீப்ரொடக்டிவ் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு வந்துடுவாங்க. வந்து பார்த்தா அங்கே வீக்கெண்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்டாஃப்மே இருக்க மாட்டாங்க. அதை அவர் சாதகமாக பயன்படுத்தி உள்ள வந்து சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கலாம்னு சொல்லி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கலாம், சிலையிலுடைய நேம் எல்லாம் போட்டு பார்த்தா ஃபவுண்ட் நோட் மேட்ச் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டேட்டா ரெக்கார்டுமே இருக்காது. இந்த டேட்டா ரெக்கார்டை யாரோ ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹேடனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஆல்ரெடி இந்த பர்க் ரீப்ரொடக்டிவ் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஒரு டாக்டர் தன்னோட வந்து பேஷண்ட்டுக்கு ஃபுல்லா கொடுத்து பிரெக்னென்ட் ஆக்குறதுக்காக வச்சிருந்தான். அப்படி அந்த கேஸை வந்து ஃபுல்லா மூடி மறைச்சிட்டாங்க. யாருன்னா எங்க அம்மா பார்த்த வேலை. அந்த பர்க் ரீப்ரொடக்டிவ் ஃபெர்டிலிட்டி சென்டர் பெயின் ஃபவுண்டேஷன் மூலியமா வரதுனால இதனால கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்டர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அவனுடைய ஐடி கார்டு ஒண்ணு கிடைக்கும். அந்த ஐடி கார்டு வந்து எக்ஸல் அவங்க மொபைல பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தா அவன் இப்ப எங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், சரியில அவங்க இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவனும் பண்ணிட்டு இருப்பான். அதை கண்டுபிடிச்சவங்க இருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்ப பார்க்கும்போது போலீஸ் சரண்டர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா அதாவது எல்லா பக்கம் சரண்டர் பண்ணிடுவாங்க. அது எப்படி சரண்டர் பண்ணிருப்பாங்கன்னா இவங்க அதாவது அந்த ஷூட் அவுட் வந்து நடந்த எக்ஸல் அவங்களுடைய வீட்டுல ஒரு போலீஸ்காரனை சுட்டான் தெரியும். அவனும் ஒரு போலீஸ்காரனால போலீஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து ஒரு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்துருவான். டேவிட் பரோஸ் தான் இந்த கொலையை பண்ணது, நான் வந்து வெளியில இருந்து உள்ள வந்தேன், அதாவது எனக்கு கமாண்ட் 7 அப்படின்னு சொல்லி கோடு வந்துருந்துச்சு, அந்த கோடை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து பார்த்தா அந்த ஆபீசர் இறந்து கிடந்தார். ஆனா அவர் என்ன சொல்லி பார்க்கும்போது டேவிட் பரோஸ் என்னையும் தாக்க பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓட பார்த்தா அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த டயத்துல ஹெய்டன் வேற கார்ல வந்துடுற அந்த கார் நம்ம நோட் பண்ணி யாரோடதுன்னு சொல்லி பார்த்து எல்லா சிசிடிவி கேமராவே அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அனலைசிஸ் பண்ணும்போது இவரு இந்த பர்க் ரீப்ரொடக்டிவ் சென்டர்ல வந்திருக்காருன்னு சொல்லி அங்க இருந்து வந்து இவங்க எல்லாமே வந்து உள்ள இருக்க டேவிட் பரோஸ் ரெக்ஸலையோ ஹேடனை பிடிக்கலாம்னு சொல்லி வரும்போது ஹேடன் வந்து பின்னாடி ஒரு வழி இருக்கு, நீங்க 2 பேரும் போங்க, போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, நான் உங்களை சமாளிச்சு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இவர் வாலண்டரியா போய் மாட்டுவார். போலீஸ்காரங்க வந்து இவரை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து அவனுடைய கேபினுக்குள்ள போவான். அந்த போலீஸ்காரன் அதாவது பெயின் ஃபவுண்டேஷன்ல இருக்க ஹேடனுடைய அம்மா வச்சிருந்த ஆள் வந்து இங்க அங்க இருப்பான். அங்க இருந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவான், இனிமேல் அவங்களால ஒன்றை காப்பாற்ற முடியும், எந்த நீ போயிடு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவ்வளவு நாளா இங்க நடத்தக்கூடிய ஏகப்பட்ட கிரைமுக்கு இவன் தான் காரணம். இங்க நடந்த கிரைமை மூடி மறைக்கிறதுல அதாவது முக்கிய காரணமா இருந்தவங்க அவங்க ஹெய்டன் அவங்க அம்மாவா தான் இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம டாக்டர் தான் இதெல்லாம் காரணம்னு பார்த்தா ஒருவேளை ஹெய்டனும் இப்படித்தான் நடந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹெய்டன் அவங்க அம்மாவும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல யூஸ் பண்ணி அதாவது இவனுடைய ஸ்பெர்மை யூஸ் பண்ணி ஹெய்டனை வந்து பெற்றெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹெய்டனுடைய அப்பாவை கூட இந்த டாக்டர் இருந்திருந்திருக்கலாம், அதை மூடி கூட இவங்க மறைச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சொத்துமான கேள்விகள் நமக்குள்ள வருது. இதுக்கான பதில நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.